வணக்கம். இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதயராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஜனாதிபதியாகும் ரணில் விக்ரமசிங்க. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் கம்மன்பில காட்டம். அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பிள்ளையானின் கைதின் பின்புலத்தை அம்பலப்படுத்திய அனுர தரப்பு. பிமல் ரட்நாயக்கவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது? கடுமையாக சாடிய செல்வம் எம்பி. தேசபந்து மீதான விசாரணை, சபாநாயகர் விசேட கடிதம். வீதியில் சென்ற இளைஞர்களுடன் அராஜகத்தில் ஈடுபட்ட மாங்குளம் போலீசார். மே 1 நாம் மக்களை திரட்டி எமது பலத்தை காட்ட வேண்டும். ராதாகிருஷ்ணன் எம்பி. 10 பேர் ஜஸ் காணியை உடன் வழங்க வேண்டும். திகாம்பரம் எம்பி. ஜேவிபியின் சர்வாதிகாரம் தொடர்கின்றது. சட்டத்தரணி விஸ்வலிங்கம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கரங்களை பலப்படுத்துங்கள். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன். பரிசுத்த பாப்பரசருக்கு வவுனியாவில் அஞ்சலி. தொடர்பான விரிவான செய்திகள். வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனவும் அவர் சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் இப்போது சரிந்து கொண்டிருக்கின்றது. அப்போது அதை மீண்டும் யார் கட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள். கோட்டாபய இரவில் குழியில் விழுந்தார், பகலில் அனுர குழியில் விழுந்தார், காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் மூளையுள்ளவர்கள் இலங்கையில் யாருமில்லை. அப்படியானால் மீதமுள்ள ஒரே தீர்வு ரணில் விக்ரமசிங்கவே. வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே. நான் எப்போதும் சொல்வேன், ரணில் விக்ரமசிங்கவின் முக பார்க்காதீர்கள். அவர் கையை அசைக்கும் விதம் அல்லது மக்களின் தோள்களை தொடும் கையை பற்றி பேசாதீர்கள். அவரது மண்டைக்குள் இருக்கும் மூளையை பாருங்கள். அவரிடம் வேறு எதுவும் இருந்தால் பயனில்லை. அந்த மூளை இல்லாமல் இந்த நாட்டை நெருக்கடியிலிருந்து கட்டியெழுப்ப முடியும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டுமே தலைமையுள்ளது. அந்த சுயபலத்துடன் நாங்கள் போராடுகின்றோம். இந்த தேர்தலில் நாங்கள் முன்னேறி வருகின்றோம். பெரிய வெற்றி கிடைக்காவிட்டாலும் எங்கள் வெற்றி தெரியும். எங்கள் நாடு வெற்றி பெறும். இந்த வெற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை வாக்குறுதி அளிக்கப்பட்ட திகதிக்கு முன்பாக அம்பலப்படுத்த தவறியதால் அரசாங்கம் சிக்கலில் சிக்கியுள்ளதாக பிவுத்திருகல உரிமைய தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிவுத்திருகல உரிமைய கட்சி தலைமையகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று நான் ராம்போவை போலவே உணர்கிறேன். நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு பெரிய படையை எதிர்த்து ராம்போ தனியாக போராடும் கட்சிகளை பார்த்தேன். இவை நிஜ வாழ்க்கையில் அல்ல, திரைப்படங்களில் நடக்கும் என்று நினைத்தேன். நான் ஒரு உரையை நிகழ்த்தினால் ஜனாதிபதி முதல் தெரியாத எம்பிக்கள் வரை முழு அரசாங்கமும் என்னை தனியாக தாக்கும். டில்வின் சில்வா முதல் ஜேவிபியின் அனைத்து தலைவர்கள் வரை கீழ்மட்ட உறுப்பினர் வரை அவர்கள் என்னை தனியாக தாக்குவார்கள். இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி மலிமா அரசாங்கம் மேற்கொண்ட மற்றொரு முயற்சியை நாம் முறியடிக்க முடிந்தது. அரசாங்கத்தின் 6 மாத ஆட்சி காலம் நிறைவடைந்தவுடன் கார்டினல் அரசாங்கத்தை அச்சுறுத்தினார். ஈஸ்டர் தாக்குதல்களின் 6வது ஆண்டு நிறைவான ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதல்களின் மூளையாக செயல்பட்டவரை அரசாங்கம் அம்பலப்படுத்த தவறினால் கத்தோலிக்க மக்களுடன் சேர்ந்து வீதிகளில் இறங்குவோம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் பீதியடைந்த ஜனாதிபதி மார்ச் 30 தேர்தல் மேடையில் இருந்து ஏப்ரல் 21 முன்னர் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை அம்பலப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தார். எனவே 21 முன்னர் ஜனாதிபதி ஏதாவது வெளிப்படுத்தலை வெளியிடுவார் என்று அனைவரும் காத்திருந்தனர். இந்த வெளிப்பாடு ஏப்ரல் 21 அன்று செய்யப்பட்டதா? முடியவில்லை. அது அரசாங்கத்தின் மற்றொரு மீறப்பட்ட வாக்குறுதியாகும். அது ஏன் நடந்தது? பிள்ளையான் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர்களின் இதயத்தில் உள்ள நபரே மூளையாக செயல்பட்டவர் என்று அறிவிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. அதனால் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு யாருடனும் பேச அனுமதிக்கப்படவில்லை. அதனால் தான் பிள்ளையானுக்கு சட்ட உதவி பெற வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதனால் தான் காவல்துறை கைதுக்கான காரணத்தை கூற மறுத்து அரசியலமைப்பை மீறியது எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் வைத்து நபர் ஒருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியமை தொடர்பில் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை நீதிமன்றத்தால் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்கவினால் நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது.
2021 ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பேஸ்லைன் வீதியில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கார் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதனையடுத்து வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கிராண்ட் பாஸ் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்ததுடன் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த அபேவர்தன நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். விசாரணைகளை பரிசீலித்த நீதவான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பிள்ளையானிடம் அவருக்கு எதிராக மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளரின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் காவல்துறையினரால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டவையாகும். சில குற்றச்சாட்டுகள் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புபட்டவையாகும். அவை தொடர்பில் விசாரிக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்தவித தொடர்பை கொண்டிருந்தார்கள் என காவல்துறை விசாரித்து வருகிறது. இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் உணர்திறன் மிக்க விடயமாகும். அதில் கர்தினால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தி அடையும் வகையில் பெறுபேறுகள் கிடைத்து வருகின்றன என கூற முடியும். பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்துக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. நிச்சயமாக விசாரணைகள் முறையாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும். எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு சரியான திகதியை கூற முடியாது. பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டுமென பலர் குழப்பமடைந்தாலும் அரசாங்கத்துக்கு குழப்பமடைக்க வேண்டிய தேவை இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர், பிள்ளையானை சந்தித்து வந்ததன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என உதயன் கமன்பில கூறுகிறார். எவ்வாறாயினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலியமைப்பு மற்றும் அதன் விலாசம் குறித்து அறிந்து கொள்ள முடியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அப்பாலான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பம் கோரல்கள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சிறையிலிருந்து பிள்ளையான் இதில் தொடர்புபடவில்லை என மறுக்க முடியாது. கடந்த காலங்களில் பலர் சிறைகளில் இருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உள்ளன. எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் தெரியவரும் எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தமிழ் தலைமைகள் பற்றி பேசுவதற்கு பிமல் ரத்நாயக்கவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களை கடக்கின்ற நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயங்களில் ஏன் கவனம் செலுத்தவில்லை எனவும் அவர் வினவியுள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜேவிபி அரசாங்கம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். ஜனாதிபதி கடந்த வாரம் தேர்தல் பிரசார கூட்டத்திற்கு மன்னார் வருகை தந்து உரை நிகழ்த்தினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைப்பது நமது கட்சியாக மாத்திரம் இருந்தால் எந்தவித பாரபட்சம் இன்றி நிதியை ஒதுக்குவதாக தெரிவித்தார். மக்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதே அவரின் செய்தியாக உள்ளது. அவரது கருத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எதிர்த்தார்கள். லஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதி மக்களை ஏமாற்றுகின்றார். எனவே ஜனாதிபதி அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியும்? ஜனாதிபதிக்கு ஆதரவாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் ஒருபடி குரலை உயர்த்தி கூறுகிறார். ஜனாதிபதியினுடைய கூற்றிற்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தமிழ் தலைவர்கள் அருகதை அற்றவர்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜனாதிபதியின் கட்சிக்கு அதிகளவான ஆசனங்களை வடக்கு மக்கள் வழங்கியுள்ளனர்.
அதை வைத்துக்கொண்டு தமிழ் தலைமைகள் பேசுவதற்கு வல்லமை அற்றவர்கள் என்று சொல்வதற்கு பிமல் ரத்நாயக்கவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது என்று நான் கேட்க விரும்புகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்படும் 3 பேர் கொண்ட குழுவிற்கான ஒரு உறுப்பினரை பரிந்துரைக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். நிலைய கட்டளைகளின்படி குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் குழுவில் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் முழு ஒப்புதலுடன் ஒரு உறுப்பினர் நியமிக்கப்பட வேண்டும். இதன்படி தலைமை நீதிபதி இந்த குழுவிற்கு ஒரு உறுப்பினரை நியமிக்க வேண்டும். மேலும் குழுவிற்கு நியமிக்கப்படும் மற்ற உறுப்பினர் போலீஸ் ஆணைக்குழு சார்பில் காணப்படுவார். இதன்படி இந்த குழு அடுத்த சில நாட்களில் நியமிக்கப்படும் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் காரில் வவுனியா நோக்கி பயணித்திருந்த வேளை மாங்குளம் காவல்துறையினர் அவர்களை வழிமறித்துள்ளனர். வழிமறிக்கும் போது டார்ச் லைட்டின் வெளிச்சத்தை கண்களில் பாய்ச்சியதாகவும் இதனால் காரில் பயணித்த இளைஞர்கள் நிலை குலைந்தனர் என்கின்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினரும் கூறிய விடயத்தை தான் ஜனாதிபதியும் தலவாக்கலைக்கு தற்போது வருகை தந்துள்ளார். மெல்லையகம் மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கட்டணில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். சில தோட்டங்களில் அபேட்சகர்கள் இன்னும் இப்போ 10 தோட்டம் இருந்தால் 3 தோட்டம் 4 தோட்டத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. இன்னும் 6-7 தோட்டத்துக்கு போக இருக்குது. இந்த தோட்டங்களையும் நீங்கள் போய் கவர் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு இதே நேரத்தில் 2-3 தரம் போயிருக்கணும் இந்த நேரத்தில் ஒரு வட்டாரத்துக்குள்ள. ஆனால் இந்த வட்டாரத்து தேர்தல் இதில் இன்னும் நீங்கள் போகாமல் இருக்கிறதாகவும் சில இடங்களில் சில பேர் சொல்கிறாங்க. ஆகவே இது எப்படி இருந்தாலும் இப்போ பெருநாள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பெருநாள் பெருசாக நம்மளுக்கு இல்லை, அது பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய அந்த பெருநாள் தான் இருந்துச்சு. நம்ம எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. சில இடங்களில் நாங்களும் போயிட்டு வந்தோம். ஆனால் சில கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு யாரும் வரல. உதாரணமாக அக்கரப்பத்தனை பகுதியில் சில தோட்டங்களுக்கு வரல, கண்டிடேட்ஸ் எங்களை கண்டுக்கிறல, இப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்திருக்குது. ஆகவே எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் அதாவது என்னதான் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் அந்த லோக்கலில் உள்ளவங்க போய் கண்டு பேசி அவங்களோட ஒரு ஒத்துமையான உறவு ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த ஓட்டை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீ மேலே பேசிக்கிட்ட தானே, நீ மேலேயே முடிச்சுக்கிற, நான் தானே ஓட்டு போடணும், நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு அவங்க முடிவு எடுத்தால் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் லோக்கலில் உள்ளவங்கள முதல்ல திருப்திப்படுத்தணும். லோக்கலில் உள்ளவங்களை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு வரும். அல்லது கட்சியில் என்றைக்குமே அவங்க கட்சி அங்கத்தவர்களாக இருப்பாங்க. கட்சியில் நானும் திகாம்பரம் அவர்களை போட்டி போட்டால் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஓட்டு போடுறதானே நீங்கள் அங்கே உள்ள தலைவர்களையும் அங்கே உள்ள ஆர்கனைசேஷனை அனுசரித்து போனால் மட்டும்தான் அவங்க ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு. ஆகவே அதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏன்னா இதெல்லாம் சில கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்குது. இப்படி இந்த தோட்டத்தில் எங்களை மதிக்கலை, எங்ககிட்ட பேசலை, எங்களை கண்டுக்கலை அப்படின்னு. அப்போ யாரையுமே கண்டுக்காமல் இருக்க முடியாது. 2 பார்ட்டிக்கும் பொறுத்தளவில் 2 பேரும் கண்டுக்கிறணும், 2 பேரும் பேசிக்கிறணும், 2 பேரும் ஒரு உறவை வச்சுக்கிறோங்கிறது தான் நிஜமான உண்மையாக இருக்கின்றது. தோட்டங்களில் ப்ரெஸ்டீஜ் எதிர்பார்ப்பாங்க, கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. நான் தலைவர் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆகவே அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவில் எங்களுக்கு போட்டிங்கிறது நிறைய இருக்கும். இருந்தாலும் என்பிபிங்கிற அமைப்பு இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. அதே போல் பாராளுமன்ற தேர்தலையும் 159 ஆசனங்களை வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய நோக்கம் இப்பொழுது உள்ளூராட்சி சபைகளையும் இதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு. அதனால தான் ஜனாதிபதி இப்போ சொல்கிறாரு, உள்ளூராட்சி சபைகள் வந்தால் தான் நாங்கள் அரசாங்கத்தில் காசு கொடுப்போம் என்று ஒரு மிரட்டலையும் எங்களுக்கு கொடுக்குறாரு. ஆகவே இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. உள்ளூராட்சி சபை என்பது தனியாக இயங்கக்கூடிய ஒரு சபை, சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு சபை. அதில் யாரும் எந்த விதமான உள் குத்தல்களோ செய்ய முடியாது. அது அவங்கவுங்களுக்கு சேர்மனுக்கு தான் பவர். வந்துட்டா சேர்மன் வந்தால் அது சேர்மனுக்கு தான் எல்லாம் பவர். இப்போ உதாரணமாக அட்டன் சேர்மன் எடுத்துக்கிறங்க. அவர் அந்த சேர்மனுக்கு பொசிஷனுக்கு வந்தால் அவருக்கு தான் அந்த பவர். அவரை மீறி அவங்கள யாராவது வேற ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம் வேணால் சொல்லலாமே தவிர அந்த நடத்துகின்ற பவர் அவங்களுக்கு தான் இருக்கும்.
ஆகவே ஜனாதிபதி சொல்கிறது போல் காசு ஒதுக்க இல்லாமல் போங்க, அது பிரச்சனை வேறு. ஆனால் ஒரு சபையை நடத்துவதற்கு அதிகாரம் அந்த சபைக்குத்தான் இருக்கின்றது. அதுதான் உள்ளூராட்சி சட்டத்தினுடைய ஏற்பாடு. அதுக்கு தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் சொல்கிறது, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தலைவர்னு சொல்கிறது. மலையக தமிழ் மக்கள் மீது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் 10 பேஜஸ் காணியை வழங்க வேண்டும் என்று தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். சபை தேர்தல் இந்த தேர்தலில் அரசாங்கம் பார்க்குது எல்லா சபைகளும் பிடிக்கிறதுக்கு ஆனால் அந்த அரசாங்க எதிர்கட்சியில் இருக்க சொன்ன மாதிரி அரசாங்கத்தை எடுத்து ஒன்றும் செய்யலை. இந்த அரசாங்கம் எதிர்கட்சியில் இருக்கல அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒன்றும் செய்ய முடியல. மலையக தமிழர்களுக்கு இந்த பேனா வரவு செலவு திட்டத்தில் 9,000 மில்லியன் ஒதுக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியா கொடுத்த 4,800 மில்லியன் இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நன்கொடையா இந்த அரசாங்கம் 2,800 மில்லியன் தான் ஒதுக்கியிருக்கு. அப்போ பெருசாக அபிவிருத்தி செய்ய முடியாது. இந்த அரசாங்கத்துக்கு மலையக தமிழர் மேலேயும் தொடுதலை மேலேயும் கரிசனை இருந்தால் உடனடியாக 10 பேஜ் நிலத்தை கொடுக்கணும். அதை கொடுக்க தயாரில்லை அரசாங்கம். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் மக்கள் சாம வேலை கூட்டிகிட்டு வருது. அரசாங்க ஊழியருக்கு சம்பளத்தை கூட்டியிருக்காங்க. ஆனால் இந்த தோட்ட தொழிலாளிக்கு சம்பளத்தை கூட்டலை. 1,700 தாரன்னு சொல்கிறாரு கதைச்சி. நான் 6 மாதம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே தான் ரணிலும் சொன்னார். இதே தான் இவரும் சொல்கிறார். தலைவைக்கலையில் நடக்க போகிறது கிடையாது, எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த தோட்டங்களை பிரித்து கொடுக்குற வேலையில் சரிவிதமாக செஞ்சால் எந்த பிரச்சனை தீர்க்கலாம். அதுக்கான நாங்கள் முழுவான ஆதரவை அரசாங்கத்துக்கு கொடுப்போம். ஜேவிபியின் சர்வதிகாரம் தொடர்கின்றது. தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனுக்கள் திட்டமிட்டு நிராகரிப்பிருந்த போது தமிழ் மக்கள் கூட்டணி துவண்டு விடாது சீரிப்பாயும் எனவும் ஜாழ் மாநகர சபையில் தமிழ் கட்சி ஒன்றுக்கு எமது ஆதரவு நிச்சயம் இருக்கும் எனவும் சட்டத்தண்ணி விஸ்வலிங்க மணிவண்ணன் தெரிவித்தார். ஜாழ் கொக்குவிலில் அமைந்துள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இனிவரும் காலங்களிலே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 159 ஆசனங்களை வைத்து சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்கின்ற அபாயகரமான சூழலும் ஏற்படும். ஆகவே இந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து இலங்கையர்களும் இலங்கை தீவிலே வாழுகின்ற நபர்களும் இந்த ஜேவிபியை தோற்கடிக்கின்ற விதமாக ஜனநாயகத்தை நேசிக்கின்ற தரப்புகள், ஜனநாயகம் இங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தரப்புகள் இந்த ஜேவிபியை துரத்துவதற்காக இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஊழல் அல்லது விலைவாசியேற்றம் என்று காரணங்களை கூறிக்கொண்டு ஜனநாயகத்தையே புதைகுழி தோண்டி புதைக்கின்ற ஒரு தரப்பை கொண்டு ஆட்சியில் இருத்திவிட்டு ஊழலும் இல்லாமல் போகவும் இல்லை, பொருளாதாரம் மீட்சி நடைபெறவில்லை என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் நாடு சிக்கியிருக்கின்றது. ஆகவே நான் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை உரிமையோடும் அன்போடும் கேட்கின்றேன். இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி இனிவரும் காலங்களிலே இந்த மண்ணிலே வேரூன்ற விடாது தடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பொறுப்போடு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நாங்கள் இந்த காலகட்டத்தை பார்க்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மாநகர சபை என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சபையாக இருந்தது. நாங்கள் கடந்த காலத்தில் மிகச்சிறப்பாக மாநகர சபையை ஆட்சி செய்தோம். எங்களுடைய வேட்புமனுவை சதி மூலமாக, சதியோ விதியோ தெரியாது நிராகரித்து எங்களுடைய ஜனநாயக உரிமையையும் அடிப்படை உரிமையையும் மீறி இருக்கிறது. எங்களுடைய கட்சியினுடையது மட்டுமல்ல, மாநகர சபைக்குள்ளும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய உரிமையும் அவர்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். மாநகர சபையிலே எவ்வாறு எங்களுடைய ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டலை நாங்கள் விரைவாக விடுப்போம். தற்போது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலே மிக தெளிவாக இருக்கிறோம். ஜேவிபி என்பிபியை இந்த மண்ணிலிருந்து துரத்த வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய தரப்பு யாழ்ப்பாணத்திலே சரி, வவுனியாவிலும் சரி, மன்னாரிலும் சரி நாங்கள் போட்டியிடுகின்றோம். நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும்
எங்களுடைய மான் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய கட்சி ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காகவும் உள்ளூராட்சி மன்றங்களிலே நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காகவும் ஊழலை ஒழிப்பதற்காகவும் துரித கதியிலே உள்ளூராட்சி மன்றங்களை அபிவிருத்தி செய்வதற்காகவும் நாங்கள் கடந்த காலங்களிலே மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் ஆட்சி செய்தது போன்று ஏனைய சபைகளையும் நாங்கள் ஆட்சி செய்வோம் என்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குகின்றோம். அந்த காரணங்களுக்காக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு இளமையான துடிப்பான நேர்மையான இளைஞர்களை நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் பட்டியலிலே இணைத்திருக்கிறோம் ஒவ்வொரு சபைகளிலும். ஆகவே யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஏகோபித்த ஆதரவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் தமிழ் மக்கள் கூட்டணியை அழித்தொழிக்கின்ற இல்லாமல் செய்கின்ற சதி நடவடிக்கை நடக்கிறது. அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த சதி நடவடிக்கைகளுக்குள் சிக்குண்டு நாங்கள் துவண்டு விடப் போவதும் இல்லை. நாங்கள் மிக உறுதியாக சொல்லுகிறோம், நாங்கள் எங்களுக்கு எதிரான தடைகளை உடைத்து நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே சீறிப்பாய்வதற்காக நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். எங்களை தடுத்தால் நாங்கள் பல அடி தாண்டி பாய்வோம். அது எங்களுடைய வளமையான பாணி. ஆகவே எங்களை சீண்டி விட்டிருக்கிறார்கள், தமிழ் மக்கள் கூட்டணியினை சீண்டி விட்டிருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக அதற்கான பதிலடியை ஏனைய சபைகளிலே நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஏனைய சபைகளிலே மிக காத்திரமான ஆட்சியை செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நல்லூர் பிரதேச சபையை நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். வலுவாக நாங்கள் நம்புகிறோம் நல்லூர் பிரதேச சபை எங்களுடைய வசம் வரும். தமிழ் மக்கள் எங்களுக்கான பூரணமான ஒத்துழைப்பை தருவார்கள். அதே போன்று காரநகர் பிரதேச சபையையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான முழு மூச்சான நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த 2 பிரதேசங்களையும் நாங்கள் ஆட்சி செய்வதற்கு முழுமையாக தயாராகிவிட்டோம். ஏனைய சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் முழு வீச்சிலே எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்தார். எந்த விதமான சலனமும் இல்லாமல் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து அதை மிக காத்திரமாக கொண்டு செல்பவர்கள் கஜேந்திரகுமார் அணி, அதாவது தமிழ் தேசிய மக்கள். எனவே இவற்றை தீவிரமாக சிந்தித்து நானும் இந்த வருடம் 40வது வருடம் உதயன் பத்திரிகை, இன்றைக்கு நாங்கள் தேசியத்தோடு பயணிக்க தொடங்கினோமோ இன்று வரை தமிழ் தேசியத்தோடே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் வைத்திருக்கின்றோம். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ விதமான இடைஞ்சல்கள் எல்லாம் வந்தும் நாங்கள் எதற்கும் விட்டு கொடுக்காமல் என்று சொல்லும்போது எமது ஊடகவியலாளர் பலரை இழக்க வேண்டிய நிலைகளும் ஏற்பட்டது. இருந்தும் தேசியம் தற்போது இந்த தேசியம் உண்மையில் இதை அருக பண்ணுகின்றார்கள். யார் அருக பண்ணுகின்றார்கள்? இலங்கை அரசாங்கம். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி. நான் நினைக்கின்றேன் மிக கூடுதலாக தற்போது நாங்கள் பலியாக போகின்றோம். எனவே நான் இந்த தமிழ் தேசியம் இவர்களுக்கு ஆதரவளிப்பது என்று நான் 100% முடிவெடுத்து விட்டேன். கேட்கலாம் தமிழரசு கட்சியை பற்றி. அநேகமாக எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் விலக்கி வைத்தார்கள். நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூடுதலான வாக்குகளை பெறக்கூடிய நிலையில் இருந்தும் அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, அதாவது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பமில்லை, அங்கே ஒரு தனி நபர் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த ஆதிக்கத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சார்பாக சில செயற்பாடுகளும் அமைந்து விட்டது. தொடக்கத்தில் முழுமையாக இல்லாத மத்திய குழு எப்படியோ காலப்போக்கில் அந்த மத்திய குழுவில் வைத்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்திவிட்டார். முக்கியமாக இந்த தலைமத்துவ தேர்தலுக்கு பின்பு தலைமத்துவ தேர்தலில் ஸ்ரீதரன் அவர்கள் தான் வென்றிருந்தார். இருந்தாலும் பின்னர் பல சிக்கல்கள், அது உலகம் அறிந்த உண்மை. இந்த நிலையில் அவர் என்னை கேட்டால் சொல்லுவேன், அது ஒரு தனிப்பட்ட முறை. எங்களுடைய ஆளுமைகள் பற்றி நன்கு அறிந்தவர். அவர் ஒரு ஆளுமை உள்ளவர். நான் சொல்லும் தனி நபர் மிக ஆளுமை உள்ளவர். இருந்தாலும் அவர்
தன்னுடைய ஏதோ ஒன்றை அடைவதற்காக, ஆனால் கொள்கை இல்லாத தீர்மானங்களாகத்தான் எடுக்கப்பட்டது. இங்கே ஒன்றை சொல்லுகின்றார்கள், பின்னர் மட்டக்களப்பில் ஒன்றை சொல்லுகின்றார்கள், இங்கே ஒருவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார்கள், அதே சந்தர்ப்பம் மட்டக்களப்பில் கொடுக்காமல் இருக்கப்படுகின்றது. இப்படி ஒரு தங்கள் நிதானமான கொள்கைகளை கொண்டிராத கட்சியாக தற்போது வந்துவிட்டது. இதில் நான் ஸ்ரீதரன் அவர்களை எதிர்பார்த்தேன். ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து செயற்பட போகும் ஸ்ரீதரன் மிக துணிவாக இறங்கி செயற்பட வேண்டிய முறைமையை தவற விட்டு விட்டார். இதுதான் எனக்கு தெரிந்தது. அவருடைய செயற்பாடுகளும் நேரடியாக மோதுவதாக அமைந்திருக்குமாக இருந்திருந்தால் இன்று அவர் சில வேளைகளில் அவரை விட்டு பலர் போகாமல் அவரோடையே இருந்திருக்கலாம். தற்போது எல்லோருக்கும் அவர் செயற்படுவாரா, அவரை நம்பி இறங்கலாமா இருக்கலாமா என்ற கேள்விக்குறி எனக்கும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். எனவே அந்த இடத்தில் எல்லாவற்றையும் சிந்தித்துவிட்டு 40 வருடங்கள் நான் பத்திரிகை நடத்துகின்றேன். இது 40வது வருடம். என்னுடைய அனுபவம் அதோடு நான் 10 வருடங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கின்றேன். அதற்கு பின்பும் தொடர்ச்சியாக நான் அரசியலை கொண்டு போகின்றேன். என்னுடைய பத்திரிகை அது மிக தெளிவாக ஒரு நடுநிலையோடு ஓடிக்கொண்டிருக்கின்றது, பயணிக்கின்றது. இரண்டையும் சமாளிப்பது இங்கே கொள்கை வேறு, அங்கு பத்திரிகையின் கொள்கை வேறு. இருந்தாலும் ரெண்டையும் சமாளித்து இன்றும் நாங்கள் முன்னிலையில் இருக்கின்றோம். உதயன் பத்திரிகை முன்னிலைத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் இதை உணர நான் சொல்லுகின்றேன் மறுத்து விட்டார்கள் என்பதுதான் நான் நினைக்கின்றேன். இந்த மூத்த தமிழரசு கட்சியில் இந்த மூத்த உறுப்பினர்கள் இதை உணர்ந்திருந்தால் நான் மாத்திரமல்ல, என்னை போல் பலரை அவர்கள் வைத்திருந்திருக்கலாம். தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு வைத்திருந்திருக்கலாம். நாங்களே நிச்சயமாக வளர்த்து கொடுத்திருப்போம். நான் கட்சியில் இருக்கும்போது என்னாலான சகலதையும் நான் யார் கேட்டாலும் செய்து கொடுப்பது வழக்கம். வட்டுக்கோட்டையில் தனியாக ஒரு காரியாலயம் அமைத்து அங்கே வட்டுக்கோட்டை தமிழரசு கட்சிக்கென்ற ஒரு தனித்துவமான பெயரை எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதுக்கு இன்றும் அந்த பெயர் இருக்கின்றது. அநேகமாக நான் போட்டவர்கள் தான் அங்கே வேட்பாளர்களாக நிற்கின்றார்கள். எனிவே இப்போது அது இனிமேல் அது அவர்களுடைய கெட்டித்தனம், தாங்களாக மக்களை அணுகி வென்று போவது. இது ஒரு புறம் இருக்க. இப்போ நான் இந்த தமிழ் தேசியம், நிலையான தமிழ் தேசியத்தை கொண்டிருக்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சிக்கு முழுமையாக நான் ஆதரவு அளிப்பது என்பதை உறுதியாக எடுத்தாலும், அது மாத்திரமல்ல, அவர்களிடம் அந்த நிர்வாகங்களும் மிக கட்டுக்கோப்பாக இருக்கின்றது. அதையும் நான் அவதானித்தேன். எங்களிடம் பலர் மூத்த உறுப்பினர்கள் இருப்பதால் அந்த நிர்வாகங்களில் பல தலையீடுகள் இருக்குது. அதை நான் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, பாகுபாடு காட்டுவது தமிழரசு கட்சிக்குள் நிறையவே இருக்கின்றது. ஒருவர் பொருத்தமா இல்லையா என்பதை ஆராய்ந்திருந்தால் அந்த நிலைமை இங்கே கஜேந்திரகுமாரோ கஜேந்திரனோ சுஹாஷோ அல்லது யாராக இருந்தாலும் அவர்களிடம் அதை காணவில்லை. அவர்கள் திறமைக்கு முதலிடம் கொடுக்கின்றார்கள் என்பதை நான் அவதானித்தேன். அவர்கள் இளைஞர்களுக்கும் கூடுதலான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே இதற்கு அப்பால் பல காரணங்கள் உண்டு. இந்த கட்சியை ஏன் நாங்கள் ஆதரிக்க வேண்டும், மக்களை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று காலப்போக்கில் நிச்சயமாக இப்போது அவர் முழு முயற்சி எடுக்கின்றார். ஒவ்வொரு கட்சிகளையும் அல்லது தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒரு கட்டுக்கோப்புக்குள் ஒற்றுமையாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி அவர் எடுக்கின்றார். இதற்கு நான் முழுமையாக என்னுடைய ஆதரவை சொல்லியிருந்தேன் நேற்று நான் அவரிடம் பேசும்போது. எனவே கட்சியை வளர்றது வேறு, கட்சியை வளர்க்குறது வேறு. எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்கு எங்களுக்கு தமிழர்களுக்கு என்ன தேவை, தமிழர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது கொண்டு செல்லப்பட வேண்டும். இப்போது நாங்கள் உடைந்து நிற்கின்றோம். பிரிந்து என்று சொல்வதிலும் பார்க்க சுக்குநூறாகத்தான் நிற்கின்றோம். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பில் EPRLF-இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பலதரப்பட்ட கருத்துக்களை ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். வருகிற மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது
தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது மிக மிக முக்கியமானது ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த தேர்தலை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தையே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வழியை இந்த அரசாங்கம் செய்ய முயற்சிக்கிறது. தயவு செய்து தமிழ் மக்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு இது எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. தமிழ் தரப்பு என்பது இல்லை, தமிழ் தலைவர்கள் இதிலிருந்து விலத்தி கொள்ளலாம். இப்பொழுது தையிட்டு பிரச்சனை சொல்லப்படுகிறது தானே, தையிட்டு பிரச்சனைக்கு சொல்லினோம். இதுக்குள்ள தமிழ் தலைவர்கள் யாரும் தேவையில்லை, தமிழ் அரசியல் பிரமுகர்கள் தேவையில்லை, நாங்கள் புத்தபிக்குகளோடு பேசி பிரச்சனையை முடிப்போம். இப்போ என்னத்துக்கு ஒரு கட்சி இருக்குது? என்னத்துக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள்? இவர்கள் தமிழ் மக்களினுடைய தேவைகளை, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் அதற்காக வாதாடுவதற்குமாகத்தான் மக்கள் தெரிவு செய்து விட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு போவதற்கல்ல. ஆகவே உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள் ஒரு நேர்மையானவராக இருப்பாராக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த தமிழ் தலைவர்களை கூப்பிட்டு அவர்களுடன் பேசி இந்த பிரச்சனைகளை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எல்லாரையும் ஒதுக்கிவிட்டு அவர் புத்தபிக்குகளுடன் மாத்திரம் பேசி பிரச்சனையே புத்தபிக்கு மாதிரி தானே. ஆகவே அப்படி இருக்கிற பொழுது இதனை எவ்வாறு அவர் தீர்ப்பார் என்று சொன்ன பல கேள்விகள் இருக்கின்றது. அது இந்த வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தயவு செய்து இவர்கள் சொல்லக்கூடிய பசப்பு வார்த்தைகளை நம்பாமல், இவர்கள் சொல்கின்ற பொய்களை நம்பாமல், இவர்கள் காட்டக்கூடிய படங்களை நம்பாமல் நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான முடிவுகள் எடுத்து செயற்பட வேண்டும் என்பது அனைத்து தமிழ் தரப்புகளினுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முக்கியமாக இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை உங்களுக்கு தெளிவுபட கூறுவது மாத்திரமல்ல, நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக நிச்சயமாக நாங்கள் பாரிய மாற்றங்களை, அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய ஊழலற்றதிலும் கூட மிக மிக நேர்மையான திறமையான பிரதேச நிர்வாகங்களை நடாத்துவதற்கு நிச்சயமாக நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நிச்சயமாக இது முழுக்க ஒரு பிழையான ஒரு விடயம் மாத்திரமல்ல, இது லஞ்சம் கொடுப்பதற்கு தயாரான இந்த அரசாங்கம் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக போராடுவதாக இருந்தால் முதலாவதாக இந்த மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கின்ற நிகழ்வை முதலாவதாக நிறுத்த வேண்டும். அது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ கட்சித் தலைவர்களோ யாரோ இவ்வாறான விளையாட்டு என்ன குழுக்களுக்கோ அல்லது வேறு எங்கோ என்ன விதமான உதவிகள் ஒத்தாசைகள் தேர்தல் காலத்தில் செய்தாலும் அது வாக்குகளை பெறுவதற்கான லஞ்சமாகத்தான் கணிக்கப்படும். தேர்தல் ஆணையகம் அது சம்பந்தமான காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆளுந்தரப்புக்கு அவர்கள் விசுவாசமாக போகிறார்கள் என்று சொன்ன பல கேள்விகள் எழக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. என்று சொன்னால் ஜனாதிபதியினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த விதமான காத்திரமான நடவடிக்கைகள் இதுவரை எதுவும் எடுக்கப்படவில்லை. இப்படியான விஷயங்கள் இந்தியாவில் நடக்குமாக இருந்தால் தேர்தல் ஆணையகம் உடனடியாகவே அவர்களை கூப்பிட்டு அதற்கான கருத்துக்களை அதற்கான பதில்களை கேட்கின்ற பல விஷயங்களை நாங்கள் முன்னால் பார்த்திருக்கின்றோம். ஆகவே தேர்தல் ஆணையகம் என்பது குறைந்தபட்சம் இந்தியாவை பார்த்தாவது ஒரு நேர்மையான சுதந்திரமான சரியான தேர்தலை வைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். பாப்பரசர் பிரான்சிஸ்க்கு வவுனியா தமிழ் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தினால் நேற்று தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றிய உதவிகளை வேண்டியும் தமிழ் இறையாண்மைக்காகவும் எங்களோட பிள்ளைகளை மீட்கிறதுக்காகவும் அமெரிக்காவுண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை நாடி எங்களோட போராட்டத்தை மேற்கொண்டு வரோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு நாள். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள இறப்பு செய்தி கேட்டு நாங்கள் எல்லோரும், அதாவது உலகம் எங்கும் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் மனவேதனை அடைந்திருக்கிறார்கள். அந்த துயரத்தில் நாங்களும் கலந்து கொண்டு அவருக்கான அஞ்சலி செலுத்துகிறோம். 2016 அவர் இலங்கைக்கு வரைக்கல, அதாவது மடுத்தேவாலயத்துக்கு வரைக்கல நாங்கள் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை, காணாமலாக்கப்பட்ட தாய்மாரா அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் உங்களுடைய புனித பாதம் எங்களோட மண்ணில் படைக்க எங்களோட பிள்ளைகளுக்கான நீதி கிடைக்கணும் என்று அதை மனதில் நிறுத்தி கொண்டு அவருக்கான அஞ்சலியை நாங்கள் எங்களோட போராட்ட பந்தலில் செய்திருக்கிறோம். காணாமலாக்கப்பட்ட பிரச்சனை ஒரு சர்வதேச உலகளாகிய பிரச்சனை. அதை தீர்க்கப்படுற வடைக்கு தான், அதாவது சர்வதேச பொறிமுறைகளாக ஒரு சர்வதேச ஊடாக தீர்க்கப்பட மட்டும்தான் புலம்பெயர் தமிழர்கள பொருளாதாரம் இலங்கைக்கு அல்லாட்டி வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அவருடைய முதலீடுகளோ பொருளாதாரங்களோ வரும். அதுதான் ஒரு நம்பிக்கையாம், புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். அதாவது காணாமலாக்கப்படுற பிரச்சனையை தீர்க்கப்படுறது ஊடாக தமிழ் பாதுகாப்பான ஒரு இறையாண்மை ஊடாக அவர்கள பொருளாதாரத்து முதலீடுகளுக்கு புலம்பெயர் தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள்.
10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் பொருளாதார ரீதியில அறிவியல் ரீதியிலே உச்ச தமிழர்களாக இருக்கிறவர்கள் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள். அதாவது காணாமலாக்கப்பட்ட போராட்டங்கள் அவர்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித அதாவது வாழ்வுரிமைக்கான பிரச்சனையா இருக்கிற காணாமலாக்கப்பட்ட பிரச்சனை தீர்க்கப்படும் போதுதான் இலங்கைக்கான நெருக்கடியிலிருந்தும் இலங்கை மீள முடியும் என்றதை நாங்கள் உறுதியாக கூறுறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஜனாதிபதியாகும் ரணில் விக்ரமசிங்க. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம், கம்மன்பில காட்டம். அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பிள்ளையானின் கைதின் பின்புலத்தை அம்பலப்படுத்திய அனுர தரப்பு. பிமல் ரட்நாயக்கவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது, கடுமையாக சாடிய செல்வம் எம்பி. தேசபந்து மீதான விசாரணை, சபாநாயகர் விசேட கடிதம். வீதியில் சென்ற இளைஞர்களுடன் அராஜகத்தில் ஈடுபட்ட மாங்குளம் போலீசார். மே 1ஆம் திகதி நாம் மக்களை திரட்டி எமது பலத்தை காட்ட வேண்டும், ராதாகிருஷ்ணன் எம்பி. 10 பேர் ஜஸ் காணியை உடன் வழங்க வேண்டும், திகாம்பரம் எம்பி. ஜேவிபியின் சர்வாதிகாரம் தொடர்கின்றது, சட்டத்தரணி விஸ்வலிங்கம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கரங்களை பலப்படுத்துங்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன். பரிசுத்த பாப்பரசருக்கு வவுனியாவில் அஞ்சலி. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.